நாவல் பழங்கள் அப்படிங்கிறது பொதுவா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பழம். ஆனா, இந்த நாவல் பழத்த எல்லாருமே சாப்பிட்றக்கூடாதுங்க. ஒரு சில உடல் ரீதியா பிரச்சனை இருக்கிறவங்க, இந்த நாவல் பழத்திலிருந்து தள்ளி இருக்கணும். அது யாரெல்லாம் அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சிறுநீரக கற்கள் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பழத்த அவாய்ட் பண்ணணுங்க. இப்ப இருக்கிற காலத்துல பல பேர் சிறுநீரக கல் பிரச்சனையால அவதிப்படுறாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த நாவல் பழத்த அவாய்ட் பண்ணிடுங்க. உண்மையிலேயே நாவல் பழங்கள்ல அதிக அளவுல ஆக்ஸலேட் இருக்கு. இது சிறுநீரக கற்கள் பிரச்சனைய அதிகப்படுத்துது. உங்களுக்கு ஏற்கனவே சிறுநீரக பிரச்சனை இருந்தது அப்படின்னா, தயவு செஞ்சு நாவல் பழத்த அவாய்ட் பண்ணிடுங்க. 2வது கல்லீரல் நோய்களால பாதிக்கப்பட்டவங்களும் நாவல் பழங்கள சாப்பிடுறதுல கவனமா இருக்கணும். நாவல் பழங்கள்ல ஆக்சாலிக் அமிலம் இருக்குங்க. இது கல்லீரல் நோயால பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு தீங்கு விளைவிக்கும். அத்தகைய நோயாளிகள் தவறுதலா கூட நாவல் பழங்கள சாப்பிடக்கூடாது. கல்லீரல் நோய்களால பாதிக்கப்பட்டவங்க நாவல் பழங்கள சாப்பிட விரும்பினா, மருத்துவர அணுகி தகுந்த ஆலோசனை பெறுறது ரொம்ப முக்கியம். 3வது மலச்சிக்கல். நாவல் பழங்கள்ல விட்டமின் சி நிறைஞ்சிருக்கு. அதிகமா இந்த பழங்கள உட்கொள்றது மலச்சிக்கலுக்கு வழிவகுக்கும். ஏற்கனவே மலச்சிக்கலால அவதிப்படுறவங்க தவறுதலா கூட நாவல் பழங்கள சாப்பிட்றாதீங்க. அத சாப்பிட்டோம் அப்படின்னா, உங்களுடைய பிரச்சனைய இன்னும் மோசமாக்கும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. 4வது கர்ப்பிணி பெண்கள். நாவல் பழங்கள்ல மன அழுத்தத்த பாதிக்கிற பண்புகள் நிறையவே இருக்குங்க. அதனால கர்ப்ப காலத்துல அத சாப்பிடுறது நல்லது கிடையாது. அதிகமா நாவல் பழங்கள உட்கொள்வது கர்ப்பிணி பெண்களுடைய ரத்த ஓட்டத்த பாதிக்கும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இது கர்ப்ப காலத்துல உயர் ரத்த அழுத்த அபாயத்தையும் அதிகப்படுத்துமாம். இவங்கள தவிர மேலும் யாரெல்லாம் இந்த நாவல் பழத்த அவாய்ட் பண்ணணும்னா, சிலருக்கு இந்த ஃப்ரூட் எடுக்கிறதுனால ஒவ்வாமை ஏற்படலாம். இதன் காரணமாவும் அவங்களுக்கு அரிப்பு, தடிப்பு, முகப்பரு, சுவாசிக்கிறதுல சிரமம் மற்றும் வீக்கத்த உண்டாக்கிடும். யோசிச்சு சாப்பிடுங்க. மேலும் பெருந்தமனி தடிப்பு மற்றும் ரத்த உறைவு பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டவங்க நாவல் பழங்கள சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. வாத தோஷம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களும் நாவல் பழங்கள சாப்பிடுறதுல ரொம்ப கவனமா இருக்கணுங்க.